ஹாய் ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் டிமிரி எம்சி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் எம்சி ஸ்கை பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கை பிளாக் மாதிரி இல்லாமல் இது வந்து புதுசாக இருக்கும். இதில் வந்து ஷாப்பு மல்டிப்ளேயரு எல்லாமே கலந்துருக்கும். அது இல்லாமல் லெவல்ஸு ஏகப்பட்ட ஸ்கில்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். அதாவது ஃபார்மிங்க்கு வேணும்னா ஃபார்மிங்க்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஸ்கில்ஸை கெயின் பண்ணணும். அப்புறம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மினியான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மினியான்ஸ் அப்படின்னா, நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும். இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட மினியான்ஸ் இருக்குது. அதாவது மோர் தென் 100 கிட்ட வந்து இருக்கும். அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்கை பிளாக் மெனு. என்னோட கையில் வந்து பிங்க் கலரில் இருக்குல்ல, இதுதான் ஸ்கை பிளாக் மெனு. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஃபாஸ்ட் ட்ராவல் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாட்டிக்ஸு, நம்மளோட ஸ்கில்ஸு, அதாவது நம்மளோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் ஸ்கில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில்லையும் வந்து டெவலப் ஆகும்போது தான் உங்களால் ஒவ்வொரு வெப்பன்ஸு எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு வந்து 50 லெவல் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ். இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் மொத்தம் 4 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் நீங்கள் லெவலப் ஆகணும். அப்போனா தான் உங்களால் ரெசிபிலாம் வந்து அன்லாக் பண்ண முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸரி பேக். இந்த ஆக்சஸரி பேக்கில நிறையா நீங்கள் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் வைக்கலாம் ஆக்சஸரியில. அந்த டாலிஸ்மென்ட் மாரி. இதில வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டாலிஸ்மெனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஜாம்பி டாலிஸ்மன் இருக்கு அப்படின்னா, நீங்க ஜாம்பி கிட்ட போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேமேஜ் கம்மியா தான் விழுவும். அதே மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பவரு. அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க். இதில வந்து நம்ம அமௌண்ட்டெல்லாம் டெபாசிட் பண்ணி, வித்ட்ரா பண்ணி இதெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இது நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ஸு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பெட்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிட்டு, எலிஃபேண்ட்டு இது மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட பெட்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு பெட்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து எலிஃபேண்ட் பெட்டை சமன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், இதான் வந்து எலிஃபேண்ட். என் கூடவே வரும் நான் எங்கே போனாலும். ஸோ அப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, ஒவ்வொரு பெட்டுக்குமே வந்து ஒவ்வொரு பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த எலிஃபேண்ட் பெட்டுக்கு என்ன பவர்னா, நம்ம ஏதாவது ஒரு கிராப் ஏதாவது ஒரு ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரேக் பண்ணோம், அதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு டபுளாக கிடைக்கும். அதான் வந்து இந்த எலிஃபேண்ட் பெட்டோடது பவரு. நீங்கள் இந்த மாதிரி பெட்ஸ் யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து நீங்கள் பெட்ஸோட ரெசிபிலாம் வந்து அன்லாக் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களால் வந்து பெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறமா இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கொஸ்ட்டு. இந்த கொஸ்ட் அப்படி முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்தீங்கன்னா, காயின்ஸு, எக்ஸ்பி இதெல்லாம் வந்து ஏறும். ஒரு சில கொஸ்ட்டெல்லாம் நீங்கள் முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டேமேஜு, அட்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஒரு சில கொஸ்ட்டெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வெப்பன்ஸு, ஆர்மரு, அப்புறம் டிஃபென்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிபி புக்கு. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா, அந்த ரெசிபி புக்கு தான். நீங்கள் ஒவ்வொரு ரெசிபியும் அன்லாக் பண்ண இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன ரெசிபி வந்து அன்லாக் ஆகிருக்கு, அதுக்கான டூல்ஸ் என்னென்ன தேவை, அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன தேவை, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்சாண்டட் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது நான் போக போக எப்படி கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹப்புக்கு வந்து டெலிபோர்ட் ஆவோம். ஹப்பு அப்படின்னா என்னென்னா, மல்டி பிளேயர்ஸ், அதாவது நம்மள மாரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்கலாம் வந்து ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஹப்பு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹப்புக்கு வந்துட்டோம். இந்த ஹப்புலேருந்து எப்படி அடுத்த பிளேயர்ஸோட ட்ரேட் பண்ணுறது, எப்படி சேட் பண்ணுறது, அடுத்தவங்க ஐலேண்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ரேண்டமாக ஒரு பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி ஒருத்தன் இருக்கான். அவனை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிளேயர் கிட்ட போயிட்டு ஸ்னீக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போ பண்ணுறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். ஸ்னீக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அவனோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்துடும். இதில் வந்துன்னா சென்டு ட்ரேடு, விசிட் ஐலாண்டு, வியூ ப்ரொஃபைல்னு இருக்கும். வியூ ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா, அவங்க எப்போ அந்த சர்வர்லேருந்து ஜாயின் பண்ணாங்க, எத்தனை நாள் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அதில் வந்து டீட்டெயில் இருக்கும். அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயரோட பெட்டு. அவங்க நேம் வந்து முன்னாடி காமிக்கும். அடுத்தது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வரோட மேப்பு. எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் காமிக்கும். நீங்கள் அதை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசா வரீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு புரியாது. அப்புறம் நீங்கள் விளாட விளாட உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க்குக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு. அங்கேருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இவன் தான் வந்து பேங்க்கரு. இவன்ட்ட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வியூ வரும். இது வந்து டெபாசிட்டு, வித்ட்ராவ் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி படி மாதிரி இருக்கும். கீழே இறங்கி போனீங்க அப்படின்னா, இதுதான் உங்க வந்து செஸ்ட்டு. உங்களுக்கு முக்கியமான பொருள் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதர் பிளேயர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களால் மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை வந்து அதர் பிளேயர்ஸால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது உங்களால் மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாரு. நீங்கள் வந்து இதில் என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். உங்களால் வந்து எல்லா பொருளையும் வாங்க முடியாது. ஒரு சில பொருள் மட்டும் தான் உங்களால் வந்து வாங்க முடியும். அப்புறம் ஒரு சில பொருள் வந்து நீங்களாக தான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பொருள்லாம் சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக் இருக்காது. அப்போ நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா வந்து அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆக்ஷன் ஹவுஸ். ஆக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து ஏலத்துக்கு விடுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ட்ரேட் பண்ணுறத விட எல்லாரோட பிளேயர்ஸ்கிட்டையுமே வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி. இந்த சர்வரில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸை வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இப்போது இதில் வந்து வியூ ஆக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஆக்ஷன் அவங்க திங்ஸ்லாம் வந்து ஏலத்தில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒவ்வொரு வெப்பன்ஸுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர். மேலே ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆக்சஸரீஸு, பெட்ஸு பெட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு வெப்பனையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் வெப்பன்ஸையும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து என்சாண்டிங் புக்கு. இந்த சர்வரில் நிறைய என்சாண்டிங் புக் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இதெல்லாம் தான் காஸ்மெட்டிக். உங்கள் ஐலேண்டை கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேவையில்லாத பொருள்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். நம்ம போடுறது மூலிமா என்னென்னா அதர் பிளேஸ் வந்து வாங்கிப்பாங்க. மேனேஜ் பிட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஏலத்தில் விட்டுருப்பீங்க. அதை வந்து டைம் முடிஞ்சோடனே எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் மேனேஜ் பிட்ஸு. அடுத்தது ஓன் ஆக்ஷன். இதில் வந்து நீங்கள் அவங்க பொருளெல்லாம் வந்து ஏலத்துக்கு விடலாம். அப்படி விடுறது மூலிமா உங்களுக்கு என்னென்னா ப்ராஃபிட்லாம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னோடய ஐலேண்டை வந்து விசிட் பண்ணியிருக்கான், ஃபயர் ஒயிட்டி அப்படின்றவன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே காமிக்குது. நம்மளும் வந்து அடுத்தவங்களோட ஐலேண்டை வந்து விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். அப்புறம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லேயர்லாம் வந்து இங்கே தான் வந்து கில் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பி கெயின் பண்ணி அவங்களெல்லாம் வந்து கில் பண்ணுவாங்க. ஸ்லேயர் கில் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பி இது மாதிரிலாம் டேமேஜ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள் என்ன தான் டேமேஜ் பண்ணாலும் எனக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஏன்னா நான் வந்து டாலிஸ்மன் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து டேமேஜ் ஆகலை. அது மாதிரி ஒவ்வொரு ஜாம்பிக்கும் ஒவ்வொரு டாலிஸ்மன் இருக்கும். ஸோ அந்த டாலிஸ்மன் நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்லாம் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் தான் பண்ணேன். எனக்கு வந்து அவ்வளோ ஹெச்பி போயிடுச்சு. அதெல்லாம் வந்து டாலிஸ்மனால் தான் வந்து முடியும். இந்த இடத்துலயே கொஞ்சம் லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹை லெவல் ஜாம்பிஸ்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் ஒரு ஹிட் பண்ணாவே உங்களுக்கு வந்துன்னா பாதி ஹெல்த்துக்கிட்ட போயிடும். இதுக்கிட்டலாம் கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கிட்டலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்மரோட வாங்க. அப்படின்னா தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியும். இல்லைனா அவங்க ஒரு ஹிட் பண்ணாவே அப்படின்னா உங்களுக்கு பாதி ஹெல்த்து போயிடும். பாருங்கள் எனக்கு 2 ஹிட்டு தான் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு வந்துன்னா பாதி ஹெல்த்து வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எப்படியோ வெளியே வந்துட்டேன். கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விக்டர்னு ஒருத்தர் இருப்பான். இவங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பவர்ஃபுல் திங்ஸ்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கொஞ்சம் பவர் ஏற்றி கொடுப்பான். அவன் கேட்குற பொருளாக நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும். இவன் கேட்குற ஐட்டம் எல்லாமே கிராஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹை லெவலில் தான் அது இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் நேராக வந்தீங்க அப்படின்னா லூனான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஃபிஷ் மெர்ச்சன்ட். ஃபிஷ்ஷிங்க்கு தேவையான பொருள்லாம் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. பாருங்கள் ஃபிஷ்ஷிங் ராடு, சால்மன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இவங்க வச்சுருப்பாங்க. இது மாதிரி இவங்க மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் நேராக வந்தீங்க அப்படின்னா இங்கே வெப்பன் ஸ்மித் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அயனு, டைமண்டு எல்லா வெப்பனுமே வந்து இங்கே இருக்கும். இதில் முக்கியமாக இந்த ரோக் ஸ்வார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ரீஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். இதில் வந்து டம்மி இது வந்து ஹிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் ஃபார்க்கு ஏதோ ஒரு டேமேஜ் எதுனா அப்ளை பண்ணிட்டு வந்து இந்த டம்மியில் ஹிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ டேமேஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அடுத்தது பிளாக் ஸ்மித்து. இவங்ககிட்ட வந்து நீங்கள் வெப்பன்ஸ் வந்து ரீஃபோர் பண்ணிக்கலாம். நார்மலில் ரீஃபோர் பண்ணுறத விட ஆன்விலில் ரீஃபோர் பண்ணுறத விட இதில் வந்து ரீஃபோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆன்வில்லையும் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் சர்வருக்குன்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அப்படிலாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி ரீஃபோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிளாக் பிட்டை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆர்மரு, உங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து ரீஃபோர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃபோர்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ்லாம் வந்து இருக்குது. அது ஒவ்வொன்றா வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட் ஷாப்பு. இந்த பெட் ஷாப்பில் வந்து நீங்கள் உங்களால் ஒரு பெட்டு தான் வந்து பை பண்ண முடியும். அது பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் இருக்குது. இந்த பி மெர்ச்சன்ட்கிட்ட நீங்கள் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷாப்புன்னு காமிக்கும்.
பை ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பெட் இருக்கும். இது எல்லாமே ஒரே பெட்டு தான் வந்து அதோட ரேரிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ரேரிட்டி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட எபிலிட்டி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். எபிலிட்டி, ஸ்பீடு, அதோட ஹெல்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்புறம் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெக் ஆக்மெண்ட் மெர்ச்சன்ட். இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கான பவர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து பை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பெட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோட பெட்டோட எக்ஸ்பி, அதோட எக்ஸ்பி கெயின் பண்ணுறது, எந்த மைனிங் பண்ணால் மைனிங்க்கு தேவையான எக்ஸ்பி வந்து தனியாக கெயின் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு இது வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரேபிட் பெட்டுக்கான இதெல்லாம் வந்து எபிலிட்டி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் 40% எக்ஸ்பி ஆன் ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங்க்கு வந்து 40% வந்து எக்ஸ்பி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் செட்டர். இவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களோட பெட்டோட ரேரிட்டியை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற திங்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பெட்டோட ரேரிட்டியாக வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வந்து கொடுத்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து அதோட பெட்டோட ரேரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி பெட் செட்டர் வந்து கொடுத்தோன்னே அப்படின்னா செலக்ட் பெட்டுன்னு காமிக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பெட் வந்து அப்கிரேட் பண்ணுமோ அந்த பெட் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 5000 காயின் 128 பிளாக் ஆஃப் கோல்னு வந்து காமிக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஹையர் டாலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஹையர் ஆயிரும். ஸோ அப்புறம் வந்து டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறமா தள்ளி கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இருக்கும். ஹவுஸுக்குள்ளே லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க என்னன்னா டெய்லி வந்து கொஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த கொஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். இந்த ரிவார்டை வச்சு நம்மளோட எக்ஸ்பி, காயின்ஸ் இதெல்லாம் வந்து கெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2 கொஸ்ட்டு வந்து பண்ணலாம். ஸோ 2 கொஸ்ட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பி கொஞ்சம் அதிகமாகும். அதேமாதிரி காயினும் வந்து கெயின் பண்ணலாம். இது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துட்ட வந்து ஒரு ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸில் என்னென்னா ஃபார்மிங்க்கு ஈவெண்ட்டுக்கான எல்லா திங்ஸும் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வெண்டிங் மிஷின், இங்கே ஒரு ஹியூமன் இருப்பான். இந்த வெண்டிங் மிஷினில் வந்து நீங்கள் டோக்கனை வச்சு நீங்கள் வந்து ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இவங்கிட்ட வந்தீங்கன்னா இந்த ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிவிட்டு இந்த டோக்கன்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபார்மிங் ஈவெண்ட்லாம் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது மூலிமா வந்து உங்களோட ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கிளைம் பண்ணி முடித்தோடனே அப்புறம் லெஃப்ட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா அந்த வெண்டிங் மிஷின் இருக்கும்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை ஐட்டம்ஸ் அண்ட் பர்க்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபார்மிங் எக்ஸ்பி வந்து கொஞ்சம் அதிகமாக கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினு. அடுத்து ஃபார்மர்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சீட்ஸு எல்லாமே வந்து இருக்கும். ஃபார்மிங்க்கு தேவையான பொருள்லாம் வந்து இருக்கும். நீங்கள் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து இந்த பொருள்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்புறமா கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் சென்டருக்கு வந்துடலாம் இப்போதைக்கு. அப்புறம் இங்கே சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கும். இந்த ஹவுஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களால ப்ரீமியம் திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜோன் இருப்பாங்கல்ல, கம்யூனிட்டி ஷாப், இவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு 3 இது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டப், உங்களோட ஐலாண்டு, உங்களோட ப்ரொஃபைலுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் அப்கிரேட்னா வந்து என்டர் செஸ்ட், ஆக்சசரி பேக்கு, இந்த ஆர்மர் ஸ்லாட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து ஜெம் ஷாப் அப்படின்னா உங்களோட ஐலாண்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஐலாண்டுலேயே வந்து டெலிபோர்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அப்புறம் அங்கேயும் சுற்றி பார்த்தோம்னா இங்கே ஒரு கிளர்க்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போதைக்கு இவங்க வந்து எதுவுமே பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சும்மா சேட் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இவங்க வந்து அந்த கம்யூனிட்டி ஷாப்பில் இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்ததாக கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா விச் ஷாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. மேபி உங்கள் ஃப்யூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில், கிளாஸ் ஆஃப் பாட்டில், சுகரு, நெதர் வார்டு, ஸ்பைடர் இதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பில்டர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலாண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அந்த டர்ட் பிளாக்கு, ஸ்டோனு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வச்சுருக்காங்க. 640 மட்டும் தான் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கேட்டகிரி. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக் இருக்கும். டெக்கரேஷனுக்கு தனியாக, ஒப்சிடியன் அந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஓக் பிளாங்க் மட்டும் பை பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று கொடுத்தோம்னா அது வந்து பை ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களோட ஐலாண்டில் மட்டும் தான் உங்களால் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறமா இங்கே கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 ஷாப் வந்து இருக்கும். இந்த 2 ஷாப் இப்போதைக்கு யூஸ்லெஸ்ஸாக அந்த மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவனை கிளிக் பண்ணி அந்த ஷாப் கொடுத்தீங்க அப்படின்னா அவனோட ஷாப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுக்கும் இந்த ஒரு ஹோப்பரு இது எல்லாமே வந்து இருக்கும். அடுத்தது ப்ளம்பருக்கு போனீங்கன்னா ப்ளம்பரில் அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு ஸ்பாஞ்ச் மட்டும் தான் இருக்குது. அந்த ஸ்பாஞ்ச் வந்து அந்த அளவுக்கு யூஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து பேக் வந்துடலாம்.
அடுத்தது கொஞ்சம் இந்தாண்ட வெளிய வந்து கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்புனீங்க அப்படின்னா, ஆர்மர் ஸ்மித்ன்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க. இப்போதைக்கு உங்கள்ட்ட வந்து 3 ஆர்மர் தான் இருக்கு. இந்த 3 ஆர்மருமே வந்து இந்த சர்வர்ல வந்து யூஸ்லெஸ் தான். ஏன்னா, இது வந்து காமனான ஒண்ணு. இது நார்மல் வேர்ல்டுலயுமே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனா, இந்த சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இதுக்கு ஒர்த் இருக்காது. ஏன்னா, இந்த சர்வர்ல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ், ஆர்மர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ, அதனால அது வந்து யூஸ்லெஸ். அப்படியே நம்ம கொஞ்சம் சென்டருக்கு போயிரலாம். சென்டர்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாபிய வந்து நம்மளால வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இந்த லாபி என்னன்னா, ஒரு சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து உங்களோட மொபைல் வந்து லேக் ஆகும். அப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்க லாபிய வந்து செலக்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா, இந்த லாபில வந்து எத்தன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கும். நீங்க கம்மியான பிளேயர்ஸ் போனீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் வந்து லேக் ஆகாம வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு லாபிய செலக்ட் பண்ணிட்டு அதில ஸ்விட்ச் பண்ணேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் யாருமே இல்ல இந்த லாபில. அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து லேக் ஆகாம இருக்கும். அது இல்லாம நீங்க ரிசோர்ஸ் பேக்லாம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவுமே லேக் ஆகாம இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஐலேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா வந்து டெலிபோர்ட் ஆகலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கை பிளாக் மெனு இருக்குல்ல, அதில ஃபாஸ்ட் ட்ராவல் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட பெர்சனல் ஐலேண்டுக்கு வந்து நீங்க டெலிபோர்ட் ஆகலாம். ஆனா மூவ் பண்ணாம இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தாண்ட நடுவுல ஒரு இன்டர்க் இது மாரி இருக்குல்ல, இதுல குதிச்சீங்க அப்படின்னாலும் உங்களோட ஐலேண்டுக்கு வந்து நீங்க போகலாம். ஸோ, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எண்ட வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இது நார்மல் எண்ட் மாரி இல்லாம இதில வேற மாரி இருக்கும் இந்த சர்வர்ல. ஃபாஸ்ட் ட்ராவல் கிளிக் பண்ணி இது எண்டுன்னு சொல்லியிருக்கும். அத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயே ஐலேண்ட் ஸ்பான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த எண்டுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எண்டுல ஸ்பான் ஆயாச்சு. இந்த எண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா புதுதான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோட ஷாப்பு. இந்த ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிக்காக்ஸு, அப்புறம் சைலன்ட் பேர்லு ஸோ ஒவ்வொரு இதுவும் புது ஐட்டம்ஸா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒப்சிடியனு, இந்த ரெவனன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அடுத்தது எண்டு ஸ்டோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு இதுவும் கலெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மைனிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது என்சான்மென்ட் புக்கு, ஸோ கிராவிட்டி என்சான்மென்ட் புக்கு இந்த மாரி புக் எல்லாமே வந்து இருக்கு. ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அந்த பவர நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட வெப்பன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஆகும். பேர்ல் டீலர் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பொருள் தான் வந்து இங்கேயும் இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. டிராகன்ஸ் ஷார்ட் போ அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த குவெஸ்ட் எல்லாம் முடிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஆமா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெவனன்ட் ஆஃப் த ஐன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து இப்போ புதுசா வந்து அப்டேட்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ரெசிபி புக் எடுத்துட்டு போய் டிராகனிக் டாலிஸ்மேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் ரெவனன்ட் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த ரெவனன்ட் ஆஃப் த ஐ வந்து கொஞ்சம் தேவைப்படுது. இது மூலியமா என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஆகும். அந்த இத கலெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னாவே அது 2,00,000 கிட்ட செல் பண்றாங்க. அப்புறம் நம்ம உள்ள போனோம் அப்டின்னா, கொஞ்சம் டீப்பா போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்டர்மேன்லாம் இருப்பாங்க. இவங்கள நீங்க பார்த்தீங்க அப்டின்னாவே உங்களுக்கு வந்து ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இந்த சர்வர்ல நெறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கீழ போகலாம். கீழ போனீங்க அப்டின்னா, வந்து டிராகன் ஸ்பான் ஆகுற இடம் இருக்கு. நான் கீழ போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து கீழ வந்துட்டேன். கீழ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல திரும்பினீங்க அப்டின்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல ஒண்ணு இருக்கு. இந்த ஓர நீங்க மைண்ட் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு சில ரிவார்ட்லாம் கிடைக்கும். இந்த ரிவார்ட் யூஸ் பண்ணி என்னன்னா, உங்களோட ஆக்சஸரிலாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸரிய அப்கிரேட் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, உங்களோட ஹெல்த்து, உங்களோட மானா, அதாவது உங்களோட எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்டுக்கு போற வழி. இந்த வழி மூலியமா இந்த வழியா நேரா போனோம் அப்டின்னா, அந்த டிராகன்லாம் வந்து இங்க ஸ்பான் ஆகும். இந்த டிராகன்லாம் நீங்க வந்து டேமேஜ் குடுத்து கில் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில ரிவார்ட் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட வச்சு நீங்க என்னன்னா, ஆர்மர்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ, இதுதான் வந்து டிராகன் சம்மன் பண்ற இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பக்கத்துல ஜியாலட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ப் மாரி வந்து குடுப்போம். அந்த ஆர்ப வந்து நீங்க சம்மன் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த ஆர்ப வச்சு நீங்க வந்து டிராகன சம்மன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எண்டு. ஸோ, நான் ஃபியூச்சர்ல வேற ஏதோ வீடியோ வந்து போட்டு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பிபிஒய் அண்ட் ஆர்டிஆர் கேமிங் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம்.